வணக்கம். சமீபத்தில் ஒரு மாதமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக் லைஃப் படம் வரப்போகுது அப்படிங்கிற அதுக்கான முன்னோட்டங்கள், அதுக்கான விளம்பரங்கள், கலைஞானி கமலஹாசன் தொடங்கி அதில் நடித்த எல்லாரும் விண்வெளி நாயகா சிலம்பரசன், திரிசா, மணிரத்னம் உட்பட எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, நாடு நாடாக போனாங்க. எல்லா இடத்துலையும் அந்த படத்தோட ப்ரமோஷனுக்கு அவங்க எல்லாம் முயற்சி பண்ணாங்க. துபாய் போயிருந்தப்ப கமல் சார் வந்துகிட்டு இருக்காருன்னு வேற சொன்னாங்க. மலேசியா போனப்போ காலையில் தான் மலேசியாவிலேருந்து கிளம்புறாருன்னு சொன்னாங்க. சரி இருக்கட்டும், படம் வந்துருச்சு. வந்த பிறகு கரெக்டாக 9 மணி ஷோ ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 11:30 மணியிலேருந்து குறிப்பாக நான் அமெரிக்காவில் ஒருத்தர் போட்டிருந்தது அதில் பார்க்க ஆரம்பித்தா மிக கடுமையான தாக்குதல் விமர்சனங்கள். அப்படி விமர்சனம்னா உங்கள் வீட்டு விமர்சனம், எங்கள் வீட்டு விமர்சனம் இல்லை, மிக கடுமையான விமர்சனங்கள். மணிரத்னம் படம் இல்லை, வேற யாரோ படம் எடுத்து வச்சிருக்கோம். இப்போ இந்த படத்தை பார்க்காம யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் என்னைய கேட்கலாம், நீங்கள் படம் பார்த்தீங்களா? நானும் பார்த்துட்டேங்க. முதல் நாளே பார்த்துட்டேன். திருநெல்வேலியில் என்னுடைய நண்பர், அங்கே இருக்கக்கூடிய மிகச்சிறந்த பெரும் வேளாண் விவசாயி, அரசியல்வாதி, பல்வேறு இதுகளை கொண்டு என்னுடைய குடும்ப நண்பர் கணேஷ் ராஜா அவர்களோட சேர்ந்து எல்லோரும் 11 மணி ஷோவுக்கு போனோம். சரி, இப்போ நான் படம் பார்த்துட்டேன். ஒரு செய்தி சொல்லியாச்சு. நான் பார்த்துட்டேன், விமர்சனங்களையும் பார்த்துட்டேன். இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ என்ன வந்துச்சு? அதான் படம் வந்து ஒரு வாரம் ஆச்சுல்ல, இப்போ நீங்கள் என்ன விமர்சனம் பண்ணி என்ன சாதிக்க போகிறீங்க? அந்த எழுத்தையும் ஒன்றா எழுதி வச்சுட்டு எல்லாருக்குமான எதிர்பார்ப்பு அளவுக்கு இந்த படம் இல்லைங்கிறதில் நம்ம மாற்று கருத்து சொல்ல முடியாது. நீ நானும் ஒன்று கடைசி வரைக்கும் அது உண்மையும் கூட. இந்த படம் சரியா இல்லைங்கிறதுக்காக கலைஞானி அவர்களையோ அல்லது இதுவரை சாதித்து வந்த மணிரத்னம் அவர்களையோ, அதோடு ஆஸ்கார் நாயகன் ரஹ்மான் அவர்களையோ, அதில் பணியாற்றிய ஒளிப்பதிவாளர் ரவி கே சந்திரன் அவர்களையோ, எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாத்தையோ நாம் குறைவாக மதிப்பிட முடியாது. எனக்கு தெரியும், வகுப்பில் 98 மார்க் 100 மார்க் வாங்குகிற பையன் கொஞ்சம் மார்க் கம்மியாக வாங்குறப்ப தான் எல்லாரும் அவன் மேலே பாய்வோம். பெற்றோர்கள் தொடங்கி வாத்தியார் தொடங்கி எல்லாரும் 98 வாங்கினவன் 100 வாங்குறவன் 98 வாங்கினான்னா அப்படி கோவப்படுவோம். ஏற்கனவே 30-40 வாங்குறவன் வாங்கிட்டு தான் இருப்பாங்க. நமக்கு அவங்க மேலே தனிப்பட்ட கோபம் இல்லை. இந்த திறமையானவர்கள் தோற்று போகக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை ஒரு ஆசிரியர் வைத்திருப்பது போல் ரசிகர்கள் வைத்திருக்கணும். இப்போ இந்த படத்தில் வரக்கூடிய இந்த ஒரு வரியில் கதை சொல்கிறதா இருந்தால் என்ன? இது எனக்கும் நடக்கிற கதை. டக் லைஃப் அப்படின்னா என்ன? அதாவது இந்த கிரிமினல் குற்றங்களை செய்யக்கூடியவருடைய வாழ்க்கை. இது எப்படி தொடங்குது அப்படின்னா, சமாதானமாக போயிடுவோம்னு தொடங்கக்கூடிய அந்த நேரத்தில் அது அப்படி போகாது அப்படின்னு நினைக்கிற போது கொடூரமான தாக்குதல் ஆரம்பிக்குது. அதில் ஒரு சின்ன பையன் கதாநாயகன் கமல் கையில் கிடைக்கிறாரு. ஒரு சின்ன பிள்ளை அந்த கூட்டத்துக்குள்ளே காணா போயிடுது. இப்போ இவங்களுக்கு உதவி செஞ்ச அந்த நபர் கொல்லப்படுறாரு. அந்த எழுத்தையும் ஒன்றா எழுதி வச்சுட்டு கதாநாயகன் சொல்கிறாரு, தம்பி நீ எனக்கு கவசமாக இருந்த, நான் உன்னை காப்பாற்றுவேன், உன் தங்கச்சியும் உனக்கு நான் தேடி கண்டுபிடிச்சு கொடுப்பேன். இப்படி தாங்க ஆரம்பிக்கிறது கதை. சரி, இது மட்டும் இல்லை, அவர் தங்கச்சியை காப்பாற்றி கொண்டு வந்து கொடுத்தாரா, இவரை மகன் போல் வளர்த்தாரு. என்ன ஆனாங்க நமக்கே தெரியும். எப்போவுமே கேங்ஸ்டர்ஸ்ட ஒரு குணம் உண்டு. என்ன அப்படின்னா, தலைமை பீடத்தை பிடிக்கணும். அவரும் தான் எல்லாத்தையும் பார்த்து பண்ணா, நான் என்ன இதுக்கா? நீங்கள் எல்லா படத்துலையும் பாருங்களேன், அந்த சேர் எனக்கு வேணும் அப்படிம்பாங்க, அந்த நாற்காலி எனக்கு வேணும் அப்படிம்பாங்க. அப்படி அந்த நாற்காலியை எடுக்கிற போது வெறும் நாற்காலி எடுக்க மாட்டாங்க, நாற்காலி பொருள் எல்லாமே எடுப்பாங்க. ஸோ இப்போ எத்தனை இடத்துல சொல்லுவாங்க தெரியுங்களா? ஒரு கமல் போகிற போக்கில் சொல்லுவாருங்க, இங்கே எல்லாம் நடக்கும், என்ன சொல்ல முடியும், எனக்கு யாரை சந்தேகப்படுறதுனே தெரியல அப்படிம்பார் ஒரு இடத்துல. சொல்லிட்டு இது என்ன புதுசா,
இந்த டெல்லியில் அப்பா மகனை கொல்றதும் மகன் அப்பாவை கொல்றதும் இதெல்லாம் அப்படின்னு அவர் சொல்கிற போது நமக்கு பழைய வரலாறுகள்லாம் தோணுது. அதே போல் தன்னுடைய அண்ணன் மகளுடைய அந்த பாதிப்புக்காக இவர் அந்த கொலையை செஞ்சுட்டு ஜெயிலில் போய் இருந்துட்டு வீட்டுக்கு வர்றாரு. மனைவியை பார்க்க வரலைங்கிற கோபத்தில் அந்த அம்மா ஊடல் கொண்டு, உன் பேர் என்ன, நீ யார், எங்கேருந்து வர்ற அப்படின்னு சொல்கிறப்ப எதுக்கு இந்த காட்சியை வச்சுருக்காங்கன்னு நமக்கு தோணுது. ஆனால் பின்னாடி படம் முடிய போகிறப்ப அந்த பெண், இவருடைய மனைவி, அல்சைமர் நோயில், அதாவது ஞாபக மறதி நோயில் உண்மையிலேயே நீ யாருன்னு கேட்குறப்ப ஒரு நிமிஷம் அப்படியே கலங்கி போகிற மாதிரியான ஒரு தோற்றம் வருது. நான் 8 அடி பாஞ்சா நீ 18 16. அதுக்குள்ளே அந்த பேரன் ஓடி வருவான். அவன் ஓடி என்ன, சக்திவேலு வந்துட்டியாப்பா அப்படின்னு கேட்குறப்ப என் பேராவது நிற்கிதே அப்படின்னு அவர் சொல்லுவார். இதில் சிலம்பரசன், டிஆர் சிலம்பரசனுடைய அந்த என்ட்ரியும் சரி, அவருடைய சண்டையும் சரி, அவருக்கு கொடுத்த பாத்திரமும் சரி, மற்ற நடிகர்கள், நாசர், எல்லாருமே யாரும் குறைவில்லாமல் செஞ்சுருக்காங்க. நமக்கு என்ன கவலை, இந்த முத்தமலைங்கிற பாட்டு சிவா ஆனந்த் அவர்கள் எழுதின பாட்டு, தி அவர்களும் சின்மை அவர்கள் மேடையிலையும் பாடி அது எல்லாரும் எதிர்பார்த்த பாட்டை காணுமே. ரஹ்மானுடைய பாடலாம் வரலையே அப்படிங்கிற கவலை இருக்குது. உண்மைதாங்க. இதெல்லாம் வச்சு கூட திரும்ப படத்தை விட்டுருக்கலாமோ அப்படின்னா அது முறையாகாது. ஆனாலும் நமக்கு என்ன அப்படின்னா, நல்ல உழைப்பு, திறமையானவர்கள், இந்த இடத்துல இவர்களுக்கு வெற்றி கிடைக்கல, இது உண்மைதான். இந்த வெற்றி கிடைக்கலன்னா நம்ம காலங்காலமாக பார்க்குறோம், பெரும் சூப்பர் ஸ்டார்கள் உட்பட அவங்களுடைய படங்கள் தோல்வி அடைஞ்சதை பார்த்துருக்குறோம். ஆனால் அது மட்டும் இல்லை அவங்க வாழ்க்கை, அவங்க அதை தாண்டி வருவாங்க. நிச்சயமாக அதை நம்ம எதிர்பார்க்கலாம். நான் இதில் என்னுடைய நண்பர் கமலஹாசன் என்பதற்காக நான் சொல்லலைங்க. ஆனால் உழைப்பு உண்மை, யாரும் குறையாக உழைக்கலை. அவங்க சமையல் அருமையாக பண்ணி ஒருவேளை அதை பரிமாறுற போது எதுன்னு கோளாறு ஏற்பட்டுருச்சோ என்னமோ தெரியல நமக்கு. இருந்தாலும் இந்த படம் வழக்கமாக சொல்கிற மாதிரி கொஞ்ச நாள் கழித்து ஜெயிக்குமோ என்னமோ நமக்கு தெரியல. இன்னைக்கு நம்ம அன்பே சிவத்தை பேசிகிட்டு இருக்க மாதிரி முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு மகாநதியை பேசிகிட்டு இருக்க மாதிரி ஒருவேளை பேசுவோமா என்னமோ தெரியல. நீங்கள் இன்னமும் கோபமாக என்னை சொல்லலாம். ஆமாம், அதில் வரக்கூடிய பண்பாடற்ற செயல்கள்லாம் நீங்கள் இப்போ ஒத்துக்கிறீங்களாங்க அப்படின்னு. ஒத்துக்கிறவே மாட்டேன் நான். ஆனால் இது பண்பாடுள்ள மனிதர்களுடைய கதை இல்லை, இது பண்பாடற்ற மனிதர்களுடைய கதையாகத்தான் எடுக்கப்படுகிறது. குற்றமும் கொலையும் செய்வர்களுடைய வாழ்க்கையில் இதுதான் இருக்கும். வெற்றிமாறன் படத்தில் பார்த்தவங்களங்க இதே விஷயத்தை தானே ஆண்ட்ரியா முடிவெடுக்கிறாங்க. அந்த கணவன் இருந்துட்டு இன்னொரு கணவன் மூலமாக நாம் ஒரு பழி வாங்குவோம்னு அவங்க நினைக்கிறாங்கல்ல, அதே போல் இதில் சில விஷயங்கள் வருது. ஆக இந்த படம் வந்திருக்கு, ஓடிக்கிட்டுருக்கு. இது ஒருவேளை பின்னாடி பாராட்டப்படலாம். இது இன்னும் சிறப்பாக தந்திருந்தா இந்த படம் மாதிரியான வெற்றி படம் எதுவும் இல்லை. கன்னடத்தை படத்தை ஓட வைக்கிறோம், தெலுங்கு படத்தை ஓட வைக்கிறோம், ஹிந்தி படத்தை ஓட வைக்கிறோம். தமிழ் படம் குறைபாடாக இருந்தால் கூட தயங்காமல் நம்ம என்ன செய்கிறோம், சரியில்லைங்கிறத தைரியமாக சொல்கிறோம். அதுதான் நம்ம ரசிகர்களுடைய பண்பாடு. எனவே விரைவில் இவர்கள் நல்ல படத்தை தருவார்கள் என்று எதிர்பார்ப்போம். நேரத்தில் வீரங்க எல்லாம் அடிக்கடி சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா, பார்த்து அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம். மிக கடுமையான தாக்குதல்கள் அது அவங்களுடைய மனதை முடக்கி போட்டுற விடக்கூடாது என்பது முக்கியமான ஒன்று. கலைஞர்கள் பாராட்டப்படும் போதுதான் உயர்வார்கள், நல்ல படைப்புகள் வெளியே வரும். நீயா நானா? நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.